ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். தம்பியோட காது குத்து வந்துருச்சு. இன்றைக்கி தான் வந்து தம்பி காது குத்த போகிறோம். வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம். தம்பிக்கு பார்த்திங்கன்னா மொட்டையடிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். தம்பி யார் மொழியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பியோட தாய் மாமா. எனக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி. எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு பையன், சித்திக்கு 2 பசங்க, மொத்தம் 3 தம்பிங்க இருக்காங்க எனக்கு. அதில் வந்து இவன் தான் பெரிய தம்பி. அதனால் இவன் மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிறோம். அவன் தான் தாய் மாமாவாக வந்து தம்பியை மடியில் உட்கார வச்சுருக்கான். தம்பி பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அழுதான். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அவன் அடங்க மாட்டான், அழுவான்னு எனக்கு முதலே தெரியும். அதே மாதிரி தான் தம்பியும் பண்ணுனான். எப்படி விளையாட்டு காட்டி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. அப்புறம் வந்து அம்மாவை பிடிக்க வச்சு கண்ணத்தெல்லாம் பிடிச்சி அப்புறம் தான் அடித்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். பாவமாக இருந்துச்சு. கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பினால பிடிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா மாமாவை பிடிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்பி பிடிச்சதுக்கப்புறம் மாமாவையே பிடிக்க வச்சு உட்கார வச்சாச்சு. அப்பையும் வந்து அவன் சமாளிக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். நானும் அந்த ஸ்ப்ரே வாட்டர் பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிலாம் பார்க்குறேன் வாட்டரை. எதுவும் பண்ண முடியல. அவனை ரொம்ப அழுதான். ரொம்ப அவனை சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கை காலெல்லாம் பிடிச்சி அப்புறம் உட்கார வச்சு தான் மொட்டையை அடித்தோம் ஒரு வழியாக. அந்த பாவம் அவனுக்கு இதெல்லாம் இப்படி எல்லோரும் பிடிச்சிருக்கிறதே அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்புறம் பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு மொட்டையை அடிச்சிட்ருக்குறோம். பாவமாக இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தான். சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பயும் எல்லாத்தையும் பார்த்து. அந்த அன்னைக்கு அழுது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எப்படியோ மொட்டையை அடிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணுறது, மொட்டை அடித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக மெதுவாக அவரும் பொறுமையாக அடித்தார். மொட்டையை அடிச்சுட்டு பார்த்துட்ருக்கோம். ஏதாவது முடிகிது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதை பார்த்துட்ருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சி பார்க்கலாம், முடிகிது இருந்தால் தெரியும் அடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்தை வச்சு தம்பி மொட்டை மண்டையை தொடச்சிட்ருக்கேன். ஏதாவது முடிகிது வெட்டாமல் இருக்கா, மொட்டை அடிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதுவும் இல்லை. ஃபுல்லாக எல்லாம் வந்துருச்சு. அப்படியே மொட்டை அடிச்சுட்டு தம்பி இப்போ குளிக்க வைக்க போகணும். நானும் மொட்டை அடித்து தம்பி தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தான். தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அழுகுறான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான். இப்போ பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கான். நான் சொல்கிறதெல்லாம் செய்வான். அவன் ஒரு 2 ஆக்டிவிட்டி செய்வான். அதை செஞ்சு காமிச்சிட்ருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு அவனை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பியோட வேஸ்டி ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு தம்பிக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை மண்டைக்கு வந்து சந்தனம் வச்சு விடலான்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி வந்து சந்தனம் வச்சிட்ருக்கா தம்பிக்கு. அப்படியே ஃபுல்லாக சந்தனத்தை வச்சு கவர் பண்ணியாச்சு. ஷர்ட்டெல்லாம் சந்தனம் அப்பிச்சு. பரவாயில்ல, அப்பிட்டு போகுது, அப்புறம் என்ன பண்ணுறது, சந்தனம் வச்சாதான் அவனுக்கு கொஞ்சம் குழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காது குத்த போகிறோம். காது குத்துறதுக்கு எல்லாம் தட்டெல்லாம் வச்சாங்க. அம்மா அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. தங்கச்சியும் பெரியம்மாவும் தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி ரெடி ஆகிட்டான். காது குத்துறதுக்கு ரெடியாகி உக்காந்துட்டான் என்னோடய தம்பி. அப்புறம் தம்பியை கொண்டு கொடுக்க போகிறோம். அவனை மாலை போட சொன்னோம். தாய் மாமா வந்து தம்பிக்கு மாலை போடுறாரு. மாலை போட்டதுக்கப்புறம் எல்லோரும் கை தட்டினாங்களா, அதை பார்த்தே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறாரு எந்த இடத்துல காது குத்தணும்னு சொல்லிட்டு. அதுக்கே அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். தம்பியை சமாளிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் இன்னொரு காதுக்கு அவர் என்னையே மார்க் பண்ணி தர சொல்லிட்டாரு. அவன் அடங்கவே இல்லை. அதனால் சரிம்மா கோணையாக பண்ணிவிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னையே பண்ண சொல்லிட்டாரு. என்னாலையும் பண்ண முடியல, கையெல்லாம் நடுங்குச்சு. அவனும் ரொம்ப ஆடிட்டே இருந்தான். இப்படியோ ஒரு வழியாக மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரிம்மா அழுதுகிட்டே இருக்கணும் சமாளிக்கிறதுக்காக கோயிலேருந்து மணி உள்ளே இருந்துச்சு. அதை போய் எடுத்துகிட்டு வரல சொன்னார் மாமா. அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டினா கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்டிகிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்தான். அப்புறம் மறுபடியும் தம்பிகிட்ட கொடுத்துட்டு நான் அந்த மணி அடிச்சுட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் அவர் காது குத்துறவர் பிடிச்சதையும் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே அவன் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தான் ஃபுல்லாக இப்படி காது குத்தி முடிக்கிற வரைக்கும். எப்படியோ ஒரு சைடு ரொம்ப கஷ்டப்பட்டு குத்திட்டாங்க. இப்போ குத்திகிட்ருக்கிறாரு இந்த காதை.
தம்பி பாருங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கான். எப்படியோ காதை குத்தியாச்சு இந்த காதை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அவன் அழுகிறத பார்த்து. தம்பிக்கு நான் முதல்லலாம் நினைப்பேன், எதுக்கு இந்த காது குத்துறதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கெலாம் அழுகிறாங்க, அவங்க குழந்தையோட அம்மாலாம் எதுக்கு அழுகிறாங்க, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்குன்னு வரும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது. தம்பிக்கு தடுப்பூசி போடுறப்ப நான் அழுவேன். அது ஒவ்வொரு டைமும் அழுவேன். அது என்னால் தாங்கிக்கவே முடியாது, வலிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காது குத்துறப்பையும் அப்படி தான் எனக்கு. நானும் அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசியாக அவன் ரொம்ப இந்த அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவனை வாங்கிட்டு போகும்போது நான் அழுதுகிட்டே தான் போனேன். என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதுகிட்டே தான் வந்தேன். எப்படியோ அவனை ஃபீட் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் அழுதான். எல்லாம் கொஞ்சறாங்க. அப்புறம் அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். அப்புறம் என் தங்கச்சியெலாம் அவன்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள மிரட்டிட்டு அப்படியே நான் தம்பியை வச்சு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். அவனும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தான். யாராவது கொஞ்சம் அழுகிறான். எல்லாத்துட்டையும் போவான், யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் அவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு. ஆனால் இப்போ யார் கொஞ்சினா கூட அழுதா. இன்றைக்கி ஏதோ கையில் வச்சுருந்தா ஃபோன், அதை கேட்டான், திரும்ப கொடுத்தா வேணான்னு கொடுத்துட்டான். அப்படியே அவனை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாமா தான் இன்றைக்கி கோயில் பூஜை பண்ணார். இது எங்களோட குலதெய்வம் பெருமாள் சாமி. பூசாரி வரலை, அவர் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் மாமாவே இன்றைக்கி பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க. குலதெய்வங்கிறதுனால மாமாவே பண்ணார் பூஜையும். தம்பி அங்கே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறனால மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதையே பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். இப்போல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டான். அப்புறமா பார்த்திங்கன்னா தீர்த்தம்லாம் தெளிச்சு விட்டுட்ருக்காரு எனக்கு, தம்பிக்கு, எல்லாத்துக்கும். அவன் பூஜை பண்ணி முடிச்சுட்டு திண்ணூர்லாம் கொண்டு வந்து எனக்கும் தம்பிக்கு வச்சு விட்டுட்டு இருந்தார். பெருமாள் சாமிங்கிறனால தலைக்கு வைக்கிறது அதெல்லாம் வச்சாங்க. அப்புறம் எனக்கு குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எந்த கிளிப்பிங்ஸும் நான் எடுக்கலை. சாப்பாடு விருந்து போட்டிருந்தோம், எதுவுமே நான் அதுக்கப்புறம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மைண்டு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் நாங்கள் கிளம்பி சென்னையே வந்துட்டோம். ஈரோட்டிலேருந்து 1 மாதம் இருந்து முடிச்சுட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. மார்னிங் ஒரு 4:46 பார்த்திங்கன்னா 4:45 நம்ம சென்னை வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்படியே அவனையும் தூங்க வச்சாச்சு. அவன் கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னை வந்துட்டோம். இனிமேல் சென்னையில் தான் நம்ம vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.